சிவ ஆலயங்களில் மட்டுமே காணப்படும் பைரவர் இந்த வைணவ ஆலயத்தில் சொர்ண ஆகர்ஷண பைரவராக காட்சி தந்து பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்த்தருளும் தெய்வமாக வீற்றிருக்கிறார். சொர்ண ஆகர்ஷண பைரவரும் கல்வி ஞானத்தை தரும் ஹயக்ரீவரரும் சரஸ்வதியும் உடல் ஆரோக்கியத்தை தரும் தன்வந்திரியும் அருள் வழங்கும் அற்புதமான கலைநயமிக்க கோவிலைதான் இன்று நமது மாலை முரசு தொலைக்காட்சி வழியாக தரிசனம் செய்ய உள்ளோம். திண்டுக்கல்லிலிருந்து கரூர் செல்லும் வழியில் தாடிக்கொம்பு என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதோடு சிற்ப கலைகளின் சிகரமாக விளங்குகிறது. விஜயநகர பேரரசு வம்சத்தில் வந்த அச்சுத தேவாரையர் என்பவரால் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இக்கோவிலில் பிரதான தெய்வமாக அழகர் மலையில் வீற்றிருக்கும் கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் என்கிற பெயரிலும் லட்சுமி தேவி சவுந்தரவள்ளி தாயார் என்கிற பெயரிலும் வீற்றிருந்து பக்தர்களின் சகல துன்பங்களிலிருந்தும் விடுதலை தருகின்றனர். ஒரு சாபத்தின் காரணமாக தவளை உருவம் பெற்ற மாண்டுக முனிவர் மதுரை அழகரை நோக்கி தவமிருந்து சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது என்றும், பின்னர் முனிவரின் விருப்பத்தின்படியே மதுரை கள்ளழகர் இத்தலத்தில் சுந்தரராஜ பெருமாளாக அருள் பாலித்து வருவதாகவும் தல வரலாறுகள் கூறுகின்றன. 5 நிலை ராஜகோபுரத்தோடும் சுற்றி அழகிய மதிர் சுவர்களோடும் அமைந்துள்ள கோவிலின் உள்ளே பிரகாரமும் 5 சன்னதிகளும் தெய்வீக ஆற்றல் நிறைந்ததாக காட்சியளிக்கிறது. கோவிலின் கர்ப்பகிரகத்தில் அழகிய திருமேனி கொண்ட அலங்கார சவுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக காட்சியளிக்கிறார். அதனோடு ஆழ்வார்களின் செப்பு திருவுருவங்களும் திருமாலின தசாவதாரத்தினை விளக்கும் சிற்பங்களும் காண்போர் கண்களை பிரமிக்க வைக்கிறது. உலகில் வேறு எங்கும் காண முடியாதபடி இக்கோவிலில் கல்வி தெய்வங்களான ஹயக்ரீவர் சரஸ்வதி அடுத்தடுத்து காட்சி தந்து அருள் பாலிக்கின்றனர். படிப்பில் மந்தம், ஞாபக மறதி, பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் திருவோணத்தன்று ஹயக்ரீவருக்கு நடக்கும் தேனாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஏலக்காய் மாலை அணிவித்து வணங்கினால் உடல் குறைகள் நீங்கி சிறந்த கல்வி அறிவு பெறுவார்கள் என்பது ஐதீகம். இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாக சர்வ நோய்களுக்கும் நிவாரணம் வழங்கும் தன்வந்திரி பெருமாளுக்கு அமாவாசை நாளில் நடக்கும் நெய் கலந்த லேகியமும் சந்தனாதி தைலமும் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மறுமருந்தாக வழங்கப்படுகிறது. இங்குள்ள தாயார் சன்னதி மண்டபத்தில் அமைந்துள்ள ரதி மன்மதன் சிலைகளுக்கு பிரதி வியாழக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு அபிஷேகத்தை காணும் போது திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் கிடைப்பதாக நம்பப்படுவதால் ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்கின்றனர். வியாழக்கிழமை தோறும் இங்கு உள்ள ஆண்டாளுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும், குழந்தை வரம், வணிக வளர்ச்சி, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போன்ற பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கள்ளழகரே இங்கு எழுந்தருளி இருப்பதால் மதுரையில் சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்குவது போல இங்குள்ள பெருமாளும் குடகனாற்றில் இறங்கும் சிறப்புமிக்க விழா பல லட்சம் பக்தர்கள் சூழ நடந்தேறுகிறது. இன்னும் ஏராளமான தெய்வாற்றல் நிறைந்த கோவிலுக்கு செல்வோம், தெய்வருள் பெற்று வளமோடு வாழ்வோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் கலைமாமணி நந்தகுமார்.